குமரி மாவட்டத்தில் தான் படித்த பள்ளிக்கே தலைமையாசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார் பழங்குடியின பெண் ஒருவர். குமரி மாவட்டம் பேணு பகுதி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ஷீலா பத்துக்காணி மலை அரசு ஆதிதிராவிடர் உண்டு உறைவிட பள்ளியில் 1991ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பில் சேர்ந்தார். 12ஆம் வகுப்பு வரை அங்கேயே படித்த அவர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பயின்று 2007ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் ஆசிரியையாக பணியாற்றினார். தாம் படித்த பத்துக்காணி அரசு பள்ளிக்கு பணிமாறுதல் வேண்டும் என மனு அளித்திருந்த அவருக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அரசு பள்ளி ஆசிரியையாக மாறுதல் கிடைத்தது. பின்னர் வட்டப்பாறை பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பதவி உயர்வில் சென்றார். இப்போது பத்துக்காணி அரசு ஆதிதிராவிடர் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக ஆகியிருக்கிறார். இது அவரது சொந்த ஊர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பசங்க எல்லாம் படிக்கணும், அது ஒன்று தான் எனக்கு நான் சொல்ல போகிற விஷயம். படித்த படிப்பு தான் முக்கியம். எந்த ஒரு ஏழையுமே படிப்புங்கிற விஷயந்தான் உயர்த்தோன்னு என்னோட லெவலில் நான் புரிஞ்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி படித்து பெரிய ஆளாக வரணும்.